ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச ரத்தினக்கல் ஆவணத்துறை சார்ந்தவர்களை நேற்று கொழும்பில் சந்தித்தார். අපි මැණික් සහ ස්වර්ණාභරණ ප්‍රතිපත්තිය පිළිබඳව කාලයක් පුරාවටම සාකච්ඡා කරලා තිබෙනවා. මේ අපි යෝජනා කරන ரத்தினம் மற்றும் ஆபரண தொழில்துறை தொடர்பில் நாம் பல வருடங்களாக கருத்து தெரிவிக்கிறோம். நாம் யோசனை முன்வைக்கின்ற அனைத்து விடயங்களையும் கட்டாயமாக நாம் நடைமுறைப்படுத்துவோம். அதிகாரத்தில் உள்ள சிலரை பயன்படுத்தி சில வெளிநாட்டு நிறுவனங்கள் ரத்தினம் மற்றும் ஆபரண தொழில்துறையை தமக்கு ஏற்ற வகையில் பயன்படுத்திக் கொள்வதற்கு முயற்சிப்பதை நான் அவதானித்திருக்கின்றேன். எமது அரசாங்கத்தில் அவ்வாறான செயற்பாடுகளுக்கு ஒருபோதும் நான் சந்தர்ப்பம் அளிக்கப் போவதில்லை என்பதை தெளிவாக கூறுகிறேன். எனினும் புதிய தொழில்நுட்பத்துடன் பயணிக்க வேண்டும். சஜித் பிரேமதாசவோ சஜித் பிரேமதாசவின் அணியோ ஐக்கிய மக்கள் சக்தியோ ஐக்கிய மக்கள் கூட்டணியோ எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பணத்துக்கோ வேறு அரசியல் கட்சிகளுக்கோ அல்லது வேறு நிதி நிறுவனங்களுக்கோ அடிபணிய மாட்டோம் என்பதை அறிவிக்கிறேன். பல்வேறு நிதி நிறுவனங்கள் ரத்தினம் மற்றும் ஆபரண கைத்தொழில் துறையை அற்றுப்போகச் செய்கின்றன. அதனை உடனடியாக தடுக்க வேண்டும். நாட்டு மக்கள் நமக்கு ஆணையை வழங்கும் வரையில் மிகவும் பொறுமையாக காத்திருக்கிறேன். அந்த ஆணை கிடைத்தவுடன் ரத்தினம் மற்றும் ஆபரண தொழில்துறைக்கு பொற்காலம் பிறக்கும் என்பதை தெரிவிக்கின்றேன். எனினும் நாட்டின் அபிவிருத்திக்காக உங்களது வளர்ச்சி எனக்கு தேவைப்படுகின்றது. தாய்லாந்து மற்றும் ஹாங்காங்கை நோக்கி நகரும் பயணத்துக்கான வசதிகளை நாம் ஏற்படுத்திக் கொடு. எனினும் அந்த பயணத்தை வெற்றியடைய செய்யும் பொறுப்பு உங்களையே சாரும். රට දක්වා යන ගමන මේ පහසුකම් ඔක්කොම අපි ලබා දෙන්නම්. හැබැයි ඒ ගමන ක්‍රියාත්මක කිරීම වගකීමත් ඔබ සියලු දෙනාම සතුයි.